நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை மீறி பார்லிமெண்ட்டினுடைய அதிகாரத்தில் தலையிட்டு இருக்காங்க. அதைத்தான் ஜனாதிபதி சொல்ல. எதுக்குன்னா, அரசியல் சட்டத்தில் நீங்கள் எதையாச்சும் மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் மாற்றணும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் உனக்கு இது கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன், காலக்கெடு கொடுக்குறேன்னு அது கோர்ட்டு சொல்லக்கூடாது. இது அரசியல் சட்டத்தோட இதைத்தான் நம்ம பேசணும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் நீ கொடுக்காதப்பா, பார்லிமெண்ட்டு தான் பண்ணணும்னு பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்டு நாளைக்கு இந்த முட்டாள்கள்லாம், இந்தியா கூட்டணி இருக்கிற முட்டாள்லாம் இவன் எம்பி ஆவான், மந்திரி ஆவான், ஆட்சியை பிடிப்பான். அப்போ இவனுடைய அதிகாரத்தை இவனே விட்டு கொடுக்குறான். உதவி ஜனாதிபதி இவன் அதிகாரத்தை தான் பேசுகிறாரு, அவரையே திட்டுறான்னா என்ன அர்த்தம்? எவனுக்குமே இந்திய அரசியல் சட்டம் தெரியல. இந்த முட்டாள்கள் கூட்டம் போய் நாட்டை ஆண்டானா நாடு உருப்படாமல் போயிடுமே. இவன் பிஜேபி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம அரசியல் அமைப்பு, நம்மெல்லாம் அரசியல்வாதிகள், நம்மெல்லாம் எம்பி ஆவோம், நம்ம மந்திரி ஆவோம். நம்முடைய அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தலையிடுறான்னு இவன் கட்சி பாகுபாடு இல்லாமல் உதவி ஜனாதிபதி சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அரசியலை பார்த்துட்டு முட்டாள்கள் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசுகிறீங்களேன்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசக்கூடாதா? சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய எல்லையை மீறினா எதிர்த்து குரல் தானே கொடுக்கணும். அந்த அடிப்படை விஷயமே இந்தியா கூட்டணி இருக்க ஒரு அரசியல் தலைவனுக்கு முட்டாள்களுக்கு தெரியலைங்கிறது தான் வேதனையான விஷயம். நீ எதிர்த்து பேசலாமாப்பா? உனக்காகத்தானப்பா அவர் குரல் கொடுக்க. நீ அரசியல் ஜாதிப்பா.